Severance hit session February 17 and 15. Panchayat Raj institution is not really enjoying their autonomy granted by constitution, and also state governments வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்கீம்ஸில் அர்பன் டெவலப்மெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்டு எனி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் பஞ்சாயத்து ராஜ் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் கவர்னன்ஸில் இம்பார்ட்டன்ட். தென் இந்தியா பங்களாதேஷ் ரிலேட்டடாக ஷேக் ஹசீனாவுக்கு வந்து நம்ம ரெஃப்யூஜி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பங்களாதேஷ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளவு ஏற்பட்டுருக்கு. இதுக்கிடையில் பங்களாதேஷ் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வராங்க, அண்ட் ஆல்சோ வித் சைனா. ஸோ இது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இந்தியாவுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ் ரியலி கேன் கோ அவே ஃப்ரம் இந்தியா பிகாஸ் டெரிட்டோரியலாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இந்தியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் த ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட். தென் ரேட் ஹோல் மைனிங் இது ஆல்ரெடி பேன் பண்ணப்பட்டிருக்கு என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னால. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா அசாம் அண்ட் மேகாலயாவில் ரொம்ப ஓப்பனாகவே ப்ரிவலண்ட்டாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அந்த துணைக்கு போகிறதாகவும் பியூரோக்ராட்ஸ் நெக்ஸஸும் அதில் இருக்கிறதாகவும். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஆல்கோல் மைனிங்கில்? ஸோ ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது வந்து பேன் கொடுத்துருந்தாலுமே இப்போ வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி ஆத்தர் பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போது கவுஹாத்தி ஹைகோர்ட்டு வந்து அசாமில் இருந்த அந்த ரேட்ஹோல் மைனிங்கில் தண்ணி போய் ஒரு 9 பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த கேஸை மோட்டோவாக எடுத்து விசாரிக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து இந்த ஆர்டிக்கல். தென் வில் டாக் அபவுட் டீஸ்டா ரிவர். டீஸ்டா ரிவர் சிக்கிமில் டீஸ்டா ரிவரில் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் டீஸ்டா 3 ஆல்ரெடி இருந்த ஒரு டேம் இப்போது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் இது வந்து கிளேஷியல் அவுட்பஸ்ட்டு அந்த வாட்டர் ஃப்ளோனால் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ ரீபில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் கன்சர்ன் என்னென்ன இருக்குது, அதர் சேஃப்டி திங்ஸ் எதை வந்து நோட் பண்ணணும். இஸ் தட் டேம் ரியலி நெசசரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் சைனாவோடைய வெப்பனைசேஷன் ஆஃப் இ சப்ளை செயின். ஸோ சைனீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது. இவங்க வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து அசம்பிள் வந்து பண்ணுற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க இந்தியாவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து அவங்க டெக்னீஷியன் அண்டு இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு சைனா அலோவ் பண்ணல. அண்ட் ஆல்ரெடி சைனீஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள திரும்பி அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ இட் ஜஸ்ட் டு கண்டெயின் தட் இந்தியா இன் க்ரோயிங் இன் தட் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன?